கோபிகையரின் காதல், ஆண்டாளின் காதல், மீராவின் காதல் அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த உணர்ந்த தெய்வீக உணர்ச்சி. அந்த உணர்ச்சி உனக்கு வரவேண்டும் என்றால் நீ மான அவமான உணர்ச்சிகளை விட்டு வெளியே வரவேண்டும். உடல் என்ற கோட்டை சுவரை உடைத்து எரிய வேண்டும். உள்ளும் புறமும் நிர்வாணமாக, அதாவது கள்ளம் கபடம் எதுவுமே இல்லாத குழந்தையாக அவன் முன் நின்று மாதவா கேசவா மதுசூதனா என்று கைகளை உயர்த்தி பாட வேண்டும். இதுதான் கிருஷ்ணனின் ராஜகீரீடையின் தத்துவமாகும். காளிங்கன் என்ற நாகப்படத்தின் மீது நர்த்தனம் செய்தானே கண்ணபெருமான், அதன் விளக்கத்தை அறிந்து கொண்டால் மாயை என்ற பிசாசு, காமம் என்ற மோகினி, கோபம் என்ற அசுரன் நம்மை நெருங்கவே மாட்டான். கிருஷ்ணன் நர்த்தனம் புரிந்தது 5 தலை நாகத்தின் மீது. கிருஷ்ணன் ஆட ஆட ஒவ்வொரு தலையிலிருந்து விஷ அக்கினி கொட்டிக்கொண்டே இருந்தது. அந்த அக்கினியால் காளிங்க தீர்த்தமே ஆலகால விஷ தீர்த்தமாக ஆகிப்போனது. கிருஷ்ணன் ஆடினான். நாகபடம் சோறும் வரை ஆடினான். கிருஷ்ணன் மீண்டும் மீண்டும் ஆடினான். நாகத்தின் விஷம் முழுமையாக வெளியேறும் வரை கிருஷ்ணன் நிற்காமல் நிதானிக்காமல் ஆடிக்கொண்டே இருந்தான். நாகத்தின் தலையிலிருந்து ஆணவம் என்ற விஷம் கொட்டி தீரும் வரை ஆடினான் ஆடினான் ஆடிக்கொண்டே இருந்தான். கிருஷ்ணனின் இந்த ஆட்டம் நமது ஐம்புலன்கள் மீது அவன் ஆடுகிற ஆட்டமாகும். உன்னி கிருஷ்ணன் புலன்களின் மீது நடனமாட ஆரம்பித்தால் புலன்களின் வேகம் குறையும், வீரியம் குறையும், நாசகார இருளுக்குள் மனித ஆன்மாவை தள்ளுவது குறையும், ஞானத்தை, அறிவை, தெளிவை உணர்வதை அதிகரிக்கும். நாகத்தின் தலை மீது கிருஷ்ணன் ஆடுவது போல் ஒவ்வொரு மனிதனின் 1000 இதழ் கொண்ட சகஸ்ரத்தின் மீது கிருஷ்ணன் எப்போதும் இடைவிடாது ஆடிக்கொண்டே இருக்கிறான். அவனை உணர உணர உனது பாவம், உனது சோகம், உனது ரோகம் உன்னை விட்டு ஓடிக்கொண்டே இருக்கும். எனவே நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். போ, ஓடிபோ. இன்று புதிதாக பிறந்திருக்கும் குழந்தை, கிருஷ்ணரின் திருவடிகளை இறுக பற்றிக்கொள். உன் பற்றுகளை எல்லாம் அறுத்தெறியும்படி அவனிடம் பிரார்த்தனை செய். எனக்கென்று யாருமில்லை, எனக்கொரு துணையுமில்லை, உன்னை விட்டால் எனக்கு கதி இல்லை என்று அவனை சரணடை. அவர் நோய்க்கு மருந்து, பசிக்கு விருந்து, உன் பிறவி வினை தீர அவனையே அருந்து.